இன்னைக்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீ என்ன அவ்வளோ பெரிய டெய்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற சாக் பீஸ்க்கு பதிலாக 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் அது என்னன்னே தெரியாமல் க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு தான் நம்மளோட டெய்லரிங் ஸ்கில் எல்லாம். பட் நான் ரொம்ப வருஷமாக ஒரு 5-6 வருஷமாக ப்ளவுஸ் எனக்கு நான் தான் தைச்சிட்ருக்கேன். நம்ம கம்பெனியில் வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. 2 கிளையன்ஸ் தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த பேட்டர்ன்ஸ் தான். ரெடிமேடாக ஆன்லைனில் விற்கும் இல்லையா பேட்டர்ன்ஸ், அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் எனக்கு தேவையான ப்ளவுஸு அதெல்லாம் நான் தைச்சிப்பேன். எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணும், நல்லா வேணும் அப்படின்னா நான் ரெடிமேடில் வாங்கி மேட்ச் பண்ணிப்பேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது அது ஒரு ஹாபியாகவும் போயிடுது, அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். வாங்க அதை பற்றி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு புக் நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய பீஸ் இருக்கும். அது 34லேருந்து 42 வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 32, 34, 36, 38, 40, 42 அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 டைப் ஆஃப் ப்ளவுஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்ன்ஸை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரில் நம்ம காப்பி பண்ணி அதை துணி மேலே வச்சு நம்ம தச்சுக்கலாம். பட் ட்ரேசிங் பேப்பர்னால் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இது மாதிரி பெருசாக மேப் மாதிரி இருக்கும். அதில் எல்லா டயக்ராமும் போட்டிருக்கும். நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்பேன். ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். பட் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதில் துணியை எப்படி போட்டு அந்த பேட்டர்ன்ஸை ஆர்டர் பண்ணி அந்த துணியில் நறுக்கணுங்கிற முறைகளையும் போட்டிருப்பாங்க. கை எந்த பக்கம் வைக்கணும், ஃபோல்டிங் பக்கம் எந்த ஆங்கிளில் வைக்கணும்னு ஒவ்வொரு இதுக்கும் டீட்டெயிலாக டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ்லையும் எழுதியிருக்கோம் ஏதாச்சும் ஒரு பீஸில். இதில் உள்ள பிரின்சஸ் கட்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் கீழே பட்டியும் வந்துடுது. அதனால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் உள்ள எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். கனமான ஷீட்டு, ட்ராயிங் ஷீட்டு, இல்லைனா பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்டு, இல்லைனா இந்த மாதிரி சார்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது புக்கோட பேப்பரை விட ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு. ஸோ டேமேஜ் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை துணியில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது டேமேஜ் ஆன அப்புறம் புது காப்பி போட்டுப்பேன். லைனிங்காக வித்தவுட் லைனிங் எது வேணாலும் தைச்சிக்கலாம். நமக்கு டென்ஷனே இருக்காது. சும்மா ஹாபியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கே சரியாக தைக்க தெரியாது, நானே ஓரளவுக்கு நல்லா தைச்சிடுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா அழகாக வரும். ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நான் யூடியூப்பில் அப்படி இப்படி பார்த்து தான் கற்றுக்குவேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து தெரிஞ்சு ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே தைச்சிக்கும் போது தான் ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் நான் அது யூஸ் பண்ணி தைச்ச ப்ளவுஸ் தான். சில வீடியோஸில் கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் நான் ஸ்டிச் பண்ணதில் தான் ப்ராப்ளமே தவிர மெஷர்மெண்ட்லேயோ கட்டிங்லேயோ ஒரு குறைவும் வராது. நானே தைரியமாக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி ப்ளவுஸோட பேக் சைடு டிசைனும் ஸ்லீவ் டிசைனும் ஃப்ரீயாக வந்துடும். இதை பார்த்து கூட நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம். இது ரெடிமேடு ப்ளவுஸ் அளவுக்கு நமக்கு ஒரு லுக் கொடுக்கும். மெஷர்மெண்ட் எடுத்து அது தப்பாக போச்சு அந்த ப்ராப்ளம் இதில் இல்லை. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது. வெளியில் கொடுத்து தைக்கிறத விட இது பெட்டராகவே இருக்குது. லுக் வைஸ் நீட்டாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா தைக்க தெரியாது, என்னாலே முடியுது. இதில் இருக்கிற ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன், பேக்கு அதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை பற்றி ரொம்ப மெஷர்மெண்ட்டாக அதை பற்றி நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ மற்ற ஸ்டிச்சஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.